ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்கலாம் அப்படின்னா செக்ஷன் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ பிரிட்டி மச் நீங்கள் லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் தான் செக்ஷன் ஸ்டோரேஜும் சில டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்குது. நம்ம அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஸ்டோரேஜில் பார்த்த மாதிரியே ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீ வேல்யூ ஸ்டோரேஜ் வந்து டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, அதாவது கீயும் வேல்யூம் ரெண்டுமே டெக்ஸ்ட்டாக தான் இருக்கும். ப்ளஸ் என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதான் நம்ம அவுட்புட் இல்லையா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூஆர்எல்ல நான் வந்து டாக் டீம் வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணும்போது டாக் டீம் தான் இருக்குது. இப்போ நான் வந்து டாகல் டீம் தரேன். ஸோ இப்போ வந்து லைட் டீமாக மாறிடுச்சு. ஓகே, இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணாலும் சரி, லோக்கல் ஸ்டோர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து திருப்பி வந்து உங்களுக்கு லைட் டீமே அப்ளை பண்ணுது. கரெக்டாக. ஸோ வாட் சப்போஸ் ஸோ இதே யூஆர்எல் வந்து நான் வந்து நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு பழைய அந்த டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி என்ன வச்சுருந்தோமோ லைட் தீம் தானே வச்சுருந்தோம், அதுதான் இங்கே வருது பாருங்கள். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லோக்கல் ஸ்டோரேஜ் சொல்லிட்டு சொல்லுவோம். பட் இந்த செக்ஷன் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா அது என்னன்னா லோக்கல் ஸ்டோரேஜில் உள்ள எல்லா மெத்தட்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி செக்ஷன் ஸ்டோரேஜ்லையுமே இருக்கும். பட் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ்ட் ஆன் செக்ஷன்ஸ் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நியூ டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து கூகுள் டைப் பண்ணுறேன் இல்லையா. ஸோ இந்த அட்ரஸில் நான் டைப் பண்ணுறது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் facebook.com போடுறேன், இதே விண்டோவில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது இல்லையா, இதுதான் செக்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த செக்ஷன் ஸ்டோரேஜ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா பேஸ் ஆன் யுவர் செக்ஷன். ஸோ விச் மீன்ஸ் இந்த டேபுக்குள்ளே மட்டும் தான் உங்களோட டேட்டா வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதே யூஆர்எல்ல நீங்கள் வந்து நியூ டேப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணால் கூட அங்கே வந்து வேறு செக்ஷன் இருக்கும். ஓகேவா, ஸோ இதான் நீ புரிஞ்சுக்கிற விஷயம். பட் லோக்கல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இதே டீட்டெயில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதே யூஆரில் வந்து வேறு இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் டேட்டா வந்து அக்சஸ் பண்ண முடியும். பட் செக்ஷன் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த டேபுக்குள்ளே மட்டும் தான் அந்த டேட்டா வந்து இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சுருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இது அவுட்லைனாக பார்த்துட்டு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக போகலாம். ஓகே, ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா லைக் டிப்பிக்கலி இந்த 5 MB to 10 MB வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் முக்கியமானது மட்டும் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோ தி சேம் ஒரிஜின் பாலிசி. நம்ம லோக்கல் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, இங்கே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் இதுக்கான மேஜர் டிஃப்ரென்ஸே. ஸோ இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா சேம் டொமைன் ஆர் சேம் ப்ரோட்டோகால் இருந்துச்சுன்னா அந்த வேலையை வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் பவுண்ட் டு எ டேப், விச் மீன்ஸ் ஒரு செக்ஷனுக்குள்ளே தான் உங்கள் டேட்டா வந்து இருக்கும். அந்த டேப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் டேட்டா வந்து லாஸ்ட் ஆயிரும். ஓகேவா, இதுதான் அதுக்கான மேஜர் கான்செப்ட். ஓகே, அண்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபார் கிளைண்ட் சைட் யூசேஜஸ் ஒன்லிங்க. இது வந்து நீங்கள் சர்வர் வந்து நீங்கள் அனுப்ப மாட்டீங்க. ஓகேவா, டிப்பிக்கல் இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ யூஸ் கேசஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் விசாவாக வச்சுருக்கீங்க, அப்போ நீங்கள் வந்து மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் வந்து நீங்கள் பேக் போனீங்கன்னா அது போயிடும் இல்லையா. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் வேல்யூஸ் வந்து நீங்கள் செக்ஷன் ஸ்டோரேஜில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் செலெக்ஷன். ஸோ நீங்கள் வந்து ஒரு அந்த ஃபார் எக்ஸாம்பிள் facebook.com/ அண்ட் இங்கிலீஷ் வேணும் அப்படின்னா இங்கிலீஷ் வச்சுருவீங்க இல்லையா. ஆனால் நீங்கள் வந்து வேறு 2-3 டேப்பில் வந்து வேறு லாங்குவேஜை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இது மாதிரி செக்ஷன் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் வந்து கீ கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராக்டிக்கலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அதே மாதிரி இருக்கக்கூட அப்படியே இருக்கட்டும். இன்ஃபேக்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து ஒரு நியூ ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ லெட்ஸ் காப்பி திஸ் ஃபைல் அண்ட் இது பேர் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வில் நேம் இட் அஸ் மேபி என்ன வச்சுக்கலாம், செக்ஷன் வச்சுக்கலாமா, இல்லை சும்மா விசிட்டர் வச்சுக்கிறேன் ஏதாவது. ஓகே, visitor.html வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ இதுக்குள்ளே வந்து இது வந்து அப்படியே நேம் பண்ணிக்கலாமா. ஸோ விசிட்டர் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்லாம் நமக்கு தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பட்டன்ஸு அதெல்லாம் தேவையில்லைங்க. ஆக்சுவலி நான் என்ன பண்ணுறேன் சிம்பிளாக வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் எனக்கு இந்த கிளாஸும் தேவையில்லை. ஓகே, ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். ஸோ H1 இதுக்கெல்லாம் வச்சுக்கலாம், செக்ஷன் ஸ்டோரேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் அதே என்ன பண்ணோம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம் இல்லையா, நம்ம இம்போர்ட் பண்ணது வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஸ்கிரிப்ட்குள்ளே சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்கும், இது வந்து அசெட்ஸ்குள்ளே ஜேஎஸ்குள்ளே அண்ட் மெயின் ஆஃப் ஜேஎஸ். கரெக்டாக, லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் எங்கள் லெஃப்ட்டில் இருக்க வேணாங்க, அதனால் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, டன். இப்போது நம்மளுக்கு HTML கோடு இருக்குது, பக்கத்தில் வந்து JS கோடு இருக்குது. இப்போ இந்த கோடு நம்மளுக்கு தேவையில்லை. கரெக்டாக, நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்குள்ளே இருக்கிற எல்லா மெத்தட்ஸும் இந்த செக்ஷன் ஸ்டோரேஜ்குள்ளே இருக்கும்னு சொன்னேன். கரெக்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் லோக்கல் ஸ்டோரேஜ் போட்டிருக்கீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளே யூஸ் பண்ணுற செட் ஐட்டம் கெட் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஸ்டோரேஜ்குள்ளேயே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு செக்ஷன் ஸ்டோரேஜ் எப்படி நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னா அதே மாதிரி செக்ஷன் ஸ்டோரேஜ். ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம லாக் பண்ணி பார்க்கலாமா. லெட்ஸ் லாக் திஸ் அண்ட் லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பார்க்கலாம் அவுட்புட்.
ஸோ ரிஃப்ரெஷ் அண்ட் செக் பண்ணி பார்த்துக்கு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போகணும். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த பேஜ் கிடையாது, இது என்னது visit.html கரெக்டாக? ஓகே பக்கா. ஸோ UI வந்துச்சு. ஸோ இங்கே வந்து கன்சோலில் போனீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா ஸ்டோரேஜ் சொல்லி காமிக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுனாது அதே ஸ்டோரேஜ் தான். ஓகே, பட் இங்கே வந்து வேறு ஸ்டோரேஜ் காமிக்குது. ஓகே, இது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதெல்லாமே என்னென்னா ஸ்டோரேஜுக்குள்ளே வரும் இல்லையா? இது இந்த லோக்கல் ஸ்டோரேஜ், செக்ஷன் ஸ்டோரேஜ், குக்கீஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ்குள்ளே தான் வந்து இருக்கும், உங்களோட லோக்கல் ஸ்டோரேஜ்குள்ளே. ஓகேவா? ஸோ அதனால் எல்லாமே இங்கே தெரிஞ்சுக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மாதிரி அதே ப்ரோட்டோடைப் வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. பட் இங்கே எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி ரன் பண்ணியிருந்தீங்க வச்சுக்கோங்களேன், இது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இஸ் திஸ் ஃபஸ்ட் டைம் லாக் ஃப்ரம் லைவ் சர்வர். இது ஏன் வருது அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து நான் லைவ் சர்வர் யூஸ் பண்ணுறேன் கரெக்டாக, அந்த அவுட்புட் பார்க்கறதுக்காக. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷன் ஸ்டோரேஜ் வந்து எப்போ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நீங்கள் வந்து ஒரு டேப்குள்ளே இருக்கீங்க. ஸோ அந்த டேப்குள்ளே வந்து நீங்கள் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ்லாம் டெம்பரவரியாக இங்கே சேவ் பண்ணி வைக்கணும் உங்கள் ப்ரௌசரில் அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் செக்ஷன் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா உங்கள் தேர்த்துக்காக வில் ஜஸ்ட் கோ டு HTML கோட் அண்ட் இங்கே நான் வந்து இந்த H1 தேவையில்லை இன்ஃபேக்ட். ஓகே, ஸோ இங்கே நான் வந்து ஒரு சிம்பிளாக இன்புட் வைக்க போகிறேன். இன்புட் இது வந்து கலர்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? அண்ட் மேபி ஐடி வந்து மேபி கலர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் சேவ் திஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு இன்புட் இருக்குது. ஓகே, இப்போ என் கோல் என்னென்னா நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஏதாச்சும் நான் வந்து கலர் சூஸ் பண்ணிவிட்டு இது எக்ஸிட் பண்ணேன் அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து எனக்கு கலர் வந்து அப்படியே ஆகிடணும். ஓகேவா? அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து டாஸ்க் எடுத்துக்கோங்க, எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த கான்செப்டாக நான் சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, டன். ஸோ என்ன பண்ணுறேன், இப்போது ஐ டிஃபைன் பண்ணியாச்சா? இப்போ வந்து Menu.jsலேயே நீ கோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளேயே கூட போயிட்டு பட் பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த செக்ஷன் ஸ்டோரேஜ் பற்றி லைக் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போமா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்னது, இந்த ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொன்னேன் கரெக்டாக? ஸோ விச் மீன்ஸ் இதுக்குள்ளே வந்து நம்ம எல்லாமே இருக்குது. டாட் இங்கே பார்த்தீங்களா நம்ம பார்த்த மாதிரி செட் ஐட்டம், ரிமூவ் ஐட்டம், கெட் ஐட்டம் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செட் பண்ணணும் நீங்கள் செட் ஐட்டம். ஸோ இது பேர் என்ன வச்சுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் அதே தான் நேம் வந்து அன்புன்னு வச்சுக்கலாம். ஓகே, லெட் சேவ் திஸ் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்களா நேம் வந்து அன்புன்னு இருக்குது. ஓகே, ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாங்க. ஸோ என்னென்னா இப்போ பாருங்கள் இந்த யூஆர்எல்ல சேம் யூஆர்எல் தான், இதுக்குள்ளே ஸ்டோரேஜில் அன்புன்னு சொல்லி வேல்யூ இருக்குது. ஓகேவா? அது நீ எப்படி செக் பண்ணிக்கலாம், அப்ளிகேஷனில் கிளிக் பண்ணிக்கணும். இதில் லோக்கல் ஸ்டோரேஜ் கிடையாது. ஓகேவா? இதில் என்ன வேணும் நம்மளுக்கு, செக்ஷன் ஸ்டோரேஜ் கரெக்டாக? ஸோ இதை க்ளாஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்களா அதே அட்ரஸ் காமிக்குது பாருங்கள், டொமைன். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து அந்த வேல்யூஸ் இருக்குது. ஓகே, ஏதர் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் எங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் வந்து 28 அப்படின்னு நீங்கள் போட்டுக்கலாம், இது உங்கள் இஷ்டம். பட் இதோ ப்ராப்பரான வே பார்த்தீங்கன்னா கோடில் தான் போடணும். ஓகே, ஸோ ஒரு வேல்யூ செட் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ வந்து அப்படியே இருக்குது. இது பர்சிஸ்டன்ட் தான், பட் இந்த டேப்குள்ளே மட்டும் தான் இருக்கும். ஓகே, ஸோ வாட் சப்போஸ் நான் வந்து இதே யூஆரில் வந்து நான் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க, இதே யூஆரில் நான் நியூ டேப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி இதோட இந்த டேப்போட இன்ஸ்பெக்ட்மெண்ட்டில் போயிட்டு அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 கீ இருக்குது லைக் நேம். ஏன்னா நேம் எங்கேருந்து வருது, இது வந்து நமக்கு செட் பண்ணுறோம். ஓகேவா? அதனால இங்கே வருது. அண்ட் இது வந்து நம்ம லைவ் சர்வ் யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வருது. பட் நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா நம்ம வந்து இந்த டேப் 1ல் நம்ம வந்து ஏஜ்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஓகேவா? நீங்கள் செக் பண்ணி பார்த்து கன்சோலுக்கு போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா இப்போ நேம் வச்சுருக்கோம், ஏஜ் வச்சுருக்கோம். ஸோ 2 ஸ்டோரி வச்சுருக்கோம் பேசிக்லி இந்த டொமைனில், இந்த யூஆர்எல்ல. ஓகே, பட் நான் வந்து வேறு டேப் ஓப்பன் பண்ணதுனால திருப்பியும் ஃப்ரெஷ்ஷான செக்ஷனாக எடுத்துக்கிச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லோக்கல் ஸ்டோரேஜில் வந்து சேம் டொமைனில் நீங்கள் வந்து 2 வேல்யூமே நீங்கள் வந்து அசஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே பாருங்களேன், நான் என்ன பண்ணுறேன், இதே அப்ளிகேஷனில் போகிறேன், லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இங்கே பார்த்தீங்களா, ஸோ இதில் வந்து இந்த டேப் 1ல் சேம் யூஆர்எல்ல ஏஜ், மூவிஸ், நேம், டீம் எல்லாமே லோக்கல் ஸ்டோரில் பக்கவாக இருக்குது. ஓகேவா? அதுவே டேப் 2ல் நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் போயிட்டு கிளிக் பண்ணுறேன், இதே வேல்யூ தான் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் பேஸ்ட் ஆன் தி டொமைன் நேம். ஓகே, அண்ட் ப்ரோட்டோகால். ஸோ அந்த ப்ரோட்டோக்காலை பேஸ் பண்ணி இந்த லோக்கல் ஸ்டோரில் வந்து எல்லா வேல்யூஸுமே நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். ஓகேவா? பட் வேறஸ் இந்த செக்ஷன் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இந்த டேப்குள்ளே இருக்கும்போது மட்டும் சில டேட்டாஸ் மட்டும் இருக்கணும் அப்படின்னா அந்த சமயத்தில் செக்ஷன் ஸ்டோரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் வந்து என்ன வச்சுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லைக் மேபி ட்ராஃபி அண்ட் 10 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இப்போ ஆட்டோமேட்டிக்காக கன்சோலில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோரேஜும் காமிக்குது கரெக்டாக, நேம், ஏஜ் அண்ட் ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா சரி, உங்களுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ராஃபின்லாம் காமிக்குது. பட் இதுவே இடத்துல இங்கே போய் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்சோல் போய் பாருங்கள்,
ஜஸ்ட் இதுவுமே காமிக்காது, நம்ம வச்சிருக்கிற நேம் மட்டும் காமிக்கும். இந்த நேம் ஏன் காமிக்குது? பிகாஸ் இது வந்து நம்ம இங்கே வந்து கோடில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ வாட் சப்போஸ் இங்கே நான் வந்து அப்ளிகேஷனில் போயிட்டு அதே மாதிரி இப்போ லோக்கல் ஸ்டோரேஜ் கிடையாது, இப்போ வந்து எனக்கு தேவையில்லை, செக்ஷன் ஸ்டோரேஜில் அந்த டொமைன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே வேலையை போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏஜ் இப்போ வந்து அன்பு கிடையாது, இது வந்து த்ரிஷா. ஓகே, இப்போ நான் ஏஜ் வந்து 40, ஏஜ் என்னது ஆக்சுவலி 43 நினைக்கிறேன், 43. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது ஏஜ் மாறிடுச்சு. பிகாஸ் ஏஜ் நம்ம டிசைன் பண்ணுறோம் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறதை நான் இப்படி கமெண்ட் பண்ணிக்கிறேன். லெட்ஸ் கமெண்ட் ஜஸ்ட் சேவ் ரிஃப்ரெஷ். என்ன பண்ணுறேன், இது வந்து த்ரிஷான்னு மாற்றுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த டேப்குள்ளே இருக்கும்போது இந்த செக்ஷன் ஸ்டோரேஜ் வந்து இதே வேல்யூ தான் இருக்கும். ஓகேவா? வேறஸ் இதே யூஆர்எல்லை நீங்கள் நியூ டேப்பில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அகைன் பாருங்கள், இன்ஸ்பெக்டில் போகிறேன், அப்ளிகேஷனில் போகிறேன், அண்ட் நீங்கள் பார்த்தீங்களா எந்த ஒரு ஸ்டோரேஜுமே இங்கே இல்லை. இட்ஸ் பிகாஸ் இந்த செக்ஷன் ஸ்டோரேஜ் வந்து உங்களோட டேபை பேஸ் பண்ணியிருக்கோங்க. ஓகேவா? ஸோ தட் நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கலாம். ஸோ குறிப்பாக லைக் ஒரு உங்களோட வெப்பேஜில் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபுக்குள்ளே மட்டும் டேட்டா வந்து இருக்கணும், டேப் விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் செக்ஷன் ஸ்டோரேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணுறேன், மற்றெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தோமா, எப்படி கெட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், நேமு, ஏஜ், ட்ராஃபின்னு வச்சுருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜ் பதிலாக செக்ஷன் ஸ்டோரேஜை கால் பண்ணிவிட்டு .getItem பார்த்தீங்களா, அது கீ என்னது, நேம் தான் நம்ம வாங்க போகிறோம். கரெக்டாக? ஸோ நேம் அண்ட் செக் பண்ணி பார்த்துக்காக கன்சோல் லாக் பண்ணிக்கலாம். கன்சோல் லாக் அண்ட் பார்த்தீங்களா, சூப்பர். ஸோ எப்படி ரூம் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஸோ ரிமூவ் ஐட்டம். ஓகேவா? ஸோ இது நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் லைனில் போடுறேன். ஸோ இன்ஃபேக்ட் எனக்கு ரிமூவ் ஐட்டம்லாம் கன்சோல் லாக் போகணும் அவசியம் கிடையாது, பிகாஸ் வந்து ஆக்ஷன் தான் பெர்ஃபார்ம் பண்ண போகுது. கரெக்டாக? அதனால் இது வந்து ரிமூவ் ஐட்டம். ஓகே, லெட்ஸ் சேவ் திஸ். பார்த்தீங்கன்னா நேம் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணும்போது போயிடுச்சு. அண்ட் கிளியர் பண்ணோன்னா பண்ணோம் நீங்கள் session.storage.clear. ஓகே, இது வந்து வாய்ட் மெத்தட். பார்த்தீங்களா, ரிமூவ் ஆல் கீஸ் அண்ட் வேல்யூ பேர்ஸ். லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா எல்லாமே போயிடுச்சு. ஓகே, ஸோ இது ஏன் வந்து போகலை அப்படின்னா, நம்ம வந்து லைவ் சர்வர் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக செஷன் வந்து கிரியேட் பண்ணிக்குது. ஓகேவா? அதாவது என்னோட விஎஸ் கோடில் இருக்கிற லைவ் சர்வர் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதை பற்றி கவலைப்படாதீங்க, பட் இதுதான் கீ கான்செப்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கீ பார்த்தோம் அண்ட் ஸோ லெட்டர்லேயே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த HTML கோடுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கலர் வந்து இன்புட்டாக வாங்குகிறோம். கரெக்டாக? இப்போ எனக்கு என்ன ஆகணும்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் நல்லா சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் அப்படியே ஆகணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் வந்து இந்த இன்புட் வேல்யூ வாங்கணும். கரெக்டாக? நான் என்ன பண்ணுறேன், document.query செலக்டரில் வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து நான் ஐடி வந்து கலர்னு சொல்லி நேம் பண்ணியிருக்கேன். ஸோ தட் ஐடி எப்படி பண்ணணும், நீங்கள் ஆஷ் வச்சு போட்டுக்கணும். சப்போஸ் இல்லை என்ன பண்ணணும், JavaScript பற்றி நீங்கள் பார்த்துட்டு வரணும். ஸோ கான்ஸ் கலர் இன்புட் அப்படின்னு வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, எனக்கு இந்த கலர் இன்புட் வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து நான் வைக்க போகிறேன். என்னென்னா ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது இல்லையா? பிகாஸ் நான் கிளிக் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் வாங்கணும். எப்படி வாங்குறது, கலர் இன்புட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். ஸோ லிசன் பண்ண போகிறேன். என்ன லிசன் பண்ண போகிறேன், சேஞ்ச் ஈவெண்ட் நடக்கும் போது ஒரு ஃபங்க்ஷன், கால்பேக் ஃபங்க்ஷன் இது தான். ஸோ என்ன பண்ணுவேன், எனக்கு பேசிக்கலி என்னோட டாக்குமெண்ட் எலமெண்ட்டுக்கு ஃபுல்லாக, அதாவது டாக்குமெண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும். ஸ்டைல், ஓகேவா? ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். புரியலனா நீங்கள் வந்து JavaScript டம்ப் வச்சு பார்த்துருக்கணும், பிகாஸ் அங்கே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஓகேவா? டன். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட இன்புட். ஸோ என்ன இன்புட் நான் எப்படி வாங்கலாம்? ஸோ இது வந்து ஆக்சுவலி என்னது, உங்களுக்கு இன்புட் தானே, அதை எப்படி வாங்கலாம்னா இங்கே வந்து ஈவெண்ட் சொல்லி வாங்கிக்கலாம். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து event.target.value அப்படின்னு இருக்கும், பிகாஸ் வந்து இன்புட்னால இந்த இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஓகே, டன். லெட்ஸ் சேவ் திஸ். செக் பண்ணி பார்க்கலாமா? ரிஃப்ரெஷ் அண்ட் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணுறேன் அண்ட் இது நான் வந்து இது பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஃபுல்லாக டோட்டலாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இது நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், பர்சன்டேஜாக இல்லை, பிகாஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் வந்து ஒரு லாஜிக் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இதை கலர் மாற்ற மாதிரி வச்சிருக்கோம். பட் இதை நான் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது போயிடுச்சு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அது வந்து பர்சிஸ்டண்ட்டாக ஆக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ இங்கே வந்து நான் வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா, ஃபஸ்ட் நான் லோக்கல் ஸ்டோரேஜ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்போ தான் ஐடியா தெரியும் உங்களுக்கு. localStorage.setItem என்னதுன்னு பார்த்தோன்னா என்னோட கலர் செட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ கலர் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வேல்யூ வந்து இங்கே இருக்கும் இல்லையா? ஸோ இது என்ன பண்ணுறேன், ஐ வில் ஹேவ் இன் அ வேரியபிள் கான்ஸ் கலர் கோட் அப்படின்னு வச்சுட்டு இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கலர் கோட் நான் வந்து இங்கே அசைன் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் நான் இங்கே அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? லெட்ஸ் சேவ் திஸ் அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ரிஃப்ரெஷ் அண்ட் நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போகிறேன் அண்ட் இங்கே வந்து அப்ளிகேஷன் போயிட்டு லோக்கல் ஸ்டோரேஜ் செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி இயர் இருக்குல்ல, எனக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க, நான் க்ளியர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக. ஓகே, இட்ஸ் ரிஃப்ரெஷ். இப்போ என்ன பண்ணுறேன்னா நல்லா பாருங்கள், நான் வந்து ஒரு க்ரீனாக கலர் வந்து போடுறேன். ஓகே, டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து க்ளியர் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு, நான் வந்து ஒரு வாட்டியும் நான் சேஞ்ச் பண்ணும்போது அப்டேட் ஆகுதான் பார்க்கலாமா திருப்பியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ மாதிரி போட்டுட்டு பண்ணுறேன் அண்ட் சேஞ்ச் ஆகுது பக்கவா. ஓகே, பட் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணால் இது வந்து திருப்பியும் ஃப்ரெஷ் ஆகிடும். பிகாஸ் இதை நம்ம இன்னும் பர்சன்டேஜ் ஆகலை, நம்ம வந்து சேவ் பண்ணியிருக்கோம். பட் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து லோட் ஆகும்போது நம்ம வந்து வைக்கணும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், localStorage.get ஓகே, நான் வாங்குகிறேன். ஸோ கெட் ஐட்டம்னாது கலர்ன்ற வேரியபிள் வந்து வாங்குகிறேன். ஓகே, ஸோ கான்ஸ் வேரியபிளில் இஃப் கலர் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி வேரியபிளை சேவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த கலர் வேரியபிள் இருந்தால் மட்டும் எனக்கு என்ன பண்ணணும், இந்த ஆக்டிவிட்டி நடக்கணும். ஓகே, ஸோ டாக்குமெண்ட் எலமெண்ட்டுக்கு ஸ்டைலு வந்து பேக்ரவுண்ட் கலராக நான் வந்து மாற்ற போகிறேன். ஓகேவா? ஸோ இங்கே வச்சுக்கலாம். லெட் சேவ் திஸ். ரிஃப்ரெஷ் பார்க்கலாமா? ஸோ ரிஃப்ரெஷ் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூ இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இது நான் வந்து மேபி ரெட்டாக மாற்றிட்டு ரெட்டாக மாறிடுச்சு. நான் ரிஃப்ரெஷ் பண்ணால் பக்கா வேலை செய்யுது. பட் ஸ்டில் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் என்னென்னா, நாங்கள் பார்த்தீங்களா நான் வந்து ஏதாச்சும் ஒரு கலர் மாற்றுறேன். ஓகேவா? மாற்றிட்டு ஸோ க்ரீன் மாற்றுறேன். பட் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது திருப்பி வந்து ரெட்டாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ நம்மளோட கோடில் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ பேஜ் லோட் ஆகும்போது இதோட வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ஸோ இங்கே செக் பண்ணும்போதே என்னோட இந்த எலமெண்ட் நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன், கலர் இன்புட். கரெக்டாக? கலர் இன்புட் டாட் வேல்யூ சொல்லி வாங்கிட்டு இந்த வேல்யூக்குள்ளே வந்து அதே இந்த கலர் கோடை அங்கே போடுறேன். ஓகே, ஸோ மேபி இஃப் கலர் கோட் எக்ஸிஸ்ட்னு வச்சுக்கலாம். கலர் கோட் எக்ஸிஸ்ட் தான் கரெக்டான நேம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 டாட் காமிக்குது, விச் மீன்ஸ் வந்து குட் நாட் ஃபைண்ட் சொல்லி காமிக்குது. ஸோ ப்ராப்பராக ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். லெட் சேவ் திஸ், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிஃப்ரெஷ் அண்ட் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சேஞ்ச் டு ஹலோ அண்ட் எல்லோ கலர் மாறிடுச்சு. ரிஃப்ரெஷ் பண்ணால் அதுவும் இருக்குது. ஸோ வாட் சப்போஸ் பாருங்கள், எனக்கு வந்து இந்த பேஜில் இருக்கும்போது எல்லோவாக இருக்கா, நான் நியூ பேஜ் போனால் அங்கேயும் எல்லோ தான் இருக்குது. பட் என் கண்டிஷன் என்னன்னா, என் கண்டிஷன் அப்படி கூடாது. டேப் 1ல் இருக்கிற கலர் கோட் வந்து என்ன வேணால் வச்சுக்கலாம், யூஸர் அவங்க இஷ்டம். ஓகேவா? பட் டேப் 2ல் வந்து டிஃப்ரெண்ட் கலர் தீம் யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த லோக்கல் ஸ்டோரேஜ்க்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் யூட்டிலைஸ் செக்ஷன் ஸ்டோரேஜ். பிகாஸ் இந்த செக்ஷன் ஸ்டோரேஜ் என்ன பண்ணணும், இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த டேப்குள்ளே மட்டும் தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், ஸோ இங்கே கீழே போயிட்டு ஸோ இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து செக்ஷன் ஸ்டோரேஜாக மாற்றுறேன். பிகாஸ் ரெண்டுமே சிமிலரான இந்த ஃபங்க்ஷன்ஸ் தானே, கெட் ஐட்டம் செட் ஐட்டம்ஸ் அது தானே இருக்கும். ஸோ அதே மாதிரி பண்ணுறேன், இங்கேயும் வந்து நான் வாங்கிக்கிறேன். பிகாஸ் நம்ம 2 இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? லெட் சேவ் திஸ் அண்ட் இப்போ நான் செக் பண்ணி பார்க்கவா, ரிஃப்ரெஷ் அண்ட் ஸ்டார்டிங் ஒன்றுமே இல்லை. ஓகேவா? இன்ஃபேக்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த லோக்கல் ஸ்டோரேஜை வந்து க்ளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு டொமைன் கிளிக் பண்ணிவிட்டு க்ளியர் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் இப்போ நம்மளோட இந்த செக்ஷன் ஸ்டோரேஜ்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்மளோட டொமைன் காமிக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இதுவுமே இப்போதைக்கு இல்லை. பிகாஸ் நம்ம இன்னும் வந்து ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம் பண்ணல. கரெக்டாக? நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து மேபி ஒரு லைட்டான ஒரு ரெட்டுக்காக தரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஸ்டோரேஜில் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ கீ கலர்னு சொல்லிட்டு வேல்யூ போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போது நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுற ஒர்க்காக தான் பார்க்கலாமா? ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் அண்ட் பக்கவாக அந்த வேல்யூ வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அப்படின்னு அர்த்தம், நம்ம வந்து வாங்குகிற வேல்யூ வந்து ப்ரௌசரில் வந்து இது மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கோம் செக்ஷன் ஸ்டோரேஜில். ஓகேவா? இப்போது இதே யூஆரில் வந்து நான் நியூ டேப்ல ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண இந்த கலர் கோட் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்களேன், அதே ரெட் தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்? பிகாஸ் இந்த வேரியபிள், இந்த கலர் வேரியபிள் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த டேப்குள்ளே மட்டும் தான் இருக்கும். ஸோ டேப் 2ல் வேணும்னா பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் வைக்கிறேன் அப்படின்னா க்ரீன் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா? ஸோ இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணால் அதே ரெட்டை வரும், இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அதே க்ரீன் வரும். ஓகே, ஸோ இது மாதிரி டேபுக்கு ஸ்பெசிஃபைடாக நீங்கள் வந்து ஏதாச்சும் நீங்கள் சேவ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த செக்ஷன் ஸ்டோரேஜில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து உங்களுக்கு டாஸ்க் தரேங்க. என்ன டாஸ்க் அப்படின்னா சிம்பிள். ஸோ ஒரு விசிட்டர் கவுண்ட் மாதிரி. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் நீங்கள் வந்து எவ்ரி டைம் பேஜ் லோட் ஆகும்போது டேப் 1ல் வந்து எவ்வளோ வாட்டி ரீலோட் ஆச்சு அண்ட் டேப் 2ல் எவ்வளோ ரீலோட் ஆச்சு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணணும் யூஐயில். ஓகேவா? அதை நீங்கள் டாஸ்க்காக தரேன், நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பண்ணலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா கூட நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். நம்ம ஃபியூச்சரில் லைவ் வரும்போது நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு தெரியாது. பட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு பெரிய நாலேஜாக உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ கூல். ஸோ இதான் அவங்க சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து குக்கீஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.